பேராசை பிடிச்ச சிக்கன்காரன். ஒரு கிராமத்துல ஜகத்துங்கிற ஒரு ஆள் வாழ்ந்துகிட்டு வந்தான். அவன் சிக்கன் கடை வச்சு நடத்திக்கிட்டு வந்தான். அவன் ரொம்ப பேராசை பிடிச்சவனா இருந்தான். அவன் பணத்தை எப்படி மிச்சப்படுத்துறதுன்றது யோசிப்பான். ரியாஸ் தான் ஜகத்துக்கு சிக்கன் சப்ளை பண்ணிக்கிட்டு வந்தான். ஜெகன் அவன் கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான விலையில கெட்டு போன சிக்கனை வாங்கி அதிகமான விலைக்கு மக்களுக்கு வித்துக்கிட்டு வந்தான். ரியாஸ்க்கு இது சுத்தமா பிடிக்கல. அடடா, இன்னைக்கு நான் அதிகமா சம்பாதிச்சிட்டேனே. இந்த ரியாஸ் தான் சிடு சிடுன்னு இருப்பான். ஒரு நாள் ஜகத் கிராமத்துக்கு வெளியில எங்கேயோ கிளம்பி போனான். அப்ப ரியாஸ் ஒரு கோழி பண்ணையில இருந்து வெளியில வரத பார்த்தான். அப்படியா, இவ இங்கிருந்து தான் கோழிய வாங்குறானா? நானும் நாளையில இருந்து இங்க வந்து கோழிய வாங்குறேன். அடுத்த நாள் ரியாஸ் சிக்கன் சப்ளை பண்றதுக்கு வந்தபோது அப்ப ஜெகத் எனக்கு வேண்டான்னு ஒரே அடியா மறுத்துட்டான். நான் வாங்கின சிக்கன் எல்லாம் காலியானதுக்கு அப்புறமா உன்கிட்ட வந்து வாங்கறதுக்கு பாக்குறேன். ஜெகத் எங்கே ரியாஸ பார்த்தானோ அந்த பண்ணையில போய் பாக்குறான். ஆனா அங்க யாரும் தென்படல. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஜெகத் ரொம்ப நேரமா குரல் கொடுத்து பார்த்தான். ஆனா அங்க யாருமே வரல. ஆஹா, இங்க நிறைய கோழிங்க இருக்கு. இத கண்காணிக்கவும் யாரும் இல்ல. நான் சில கோழிங்களை தூக்கிட்டு போனா யாருக்கு தெரியும்? ஜெகத் அங்கிருந்து நிறைய கோழிங்களை எடுத்துக்கிட்டு வெளியில வேகமா வந்தான். ஆஹா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பணமே செலவு பண்ணாம நான் அதிகமா சம்பாதிக்க போறேன். தினமும் இங்க வந்து எடுத்துட்டு போக வேண்டியதுதான். தினமும் ராத்திரி பண்ணைக்கு போய் நிறைய கோழிய திருடிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். அதே போல திருடின கோழிய அதிக விலைக்கு தாராளமா வித்துக்கிட்டு வந்தான். கோழியோட உரிமையாளருக்கு கோழிங்க குறைஞ்ச உடனே சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அவர் பண்ணைய கண்காணிக்க ஆரம்பிச்சாரு. ஜெகத் அங்கிருந்து கோழிய திருடிட்டு போறத அவர் ஒரு நாள் பார்த்தாரு. பண்ணை உரிமையாளர் அப்போ ஒரு வேலை செஞ்சாரு. பண்ணையில அப்படியே திறந்த வெளியில ஒரு 4 கோழிய அலைய விட்டாரு. ஒரு கோழிக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான ரோட்டி கொடுத்தாரு. ராத்திரி ஜெகத் எப்பவும் போல வந்து திருடிட்டு போனான். அடுத்த நாளே ஜெகத்தோட கடையிலிருந்து பண்ணை முதலாளி எல்லா கோழியும் வாங்கினாரு. அதுல அவரு ரோட்டி கொடுத்த கோழியும் இருந்தது. யார் திருடனுங்கிறது அவருக்கு உறுதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெகத்தை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. பாடம்: திருட்டு வேலை என்னைக்கும் நல்லதே கிடையாது. பேராசை கொண்ட பிரெட் ஆம்லெட்காரர். ஜெகத்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல சோட்டுன்ற பேர்ல ஒருத்தன் ஆம்லெட் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு முட்டையை எப்படி உடைக்கணும்னு கூட தெரியாது. ஆனா அவன் பாயில் பண்ண முட்டைய நல்லா சாப்பிடுவான். அப்ப பக்கத்துல சாப்பிட வந்த ஒருத்தர் சாப்பிடாம சோட்டுவை பார்த்து கேட்பாரு, இங்க பாருப்பா, நீ எதுக்காக இந்த முட்டையை வித்துக்கிட்டு இருக்க? இன்னும் உனக்கு ஆம்லெட் போட தெரியாதா? அப்படி அவர் கேட்டதுக்கு அப்புறமா இவனுக்கு பிரெட் ஆம்லெட் பத்தி தெரிய வரும். ஆனா அந்த பையனுக்கு ஆம்லெட் போடவே தெரியாது. அப்ப அவன் என்ன நினைச்சான்னா, ஒருவேளை நான் பிரெட் ஆம்லெட் போட கத்துக்கிட்டா என்னோட வியாபாரத்தை இன்னும் அதிகமாக்கிக்கலாம். ஒரு நாள் சோட்டு பஜார்ல வேலை செய்யற அவனோட நண்பன் ஷம்புவை பார்க்க போனான். இங்க பாரு ஷம்பு, எனக்கு இப்ப உன்னோட உதவி தேவைப்படுது. நீ கொஞ்ச நாள் எனக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்கும். வர பணத்துல உனக்கு கூட கொஞ்சம் கொடுக்குறேன். என்ன உதவி? உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு ஆம்லெட் போடவே வராதுன்னு. நீ மட்டும் எனக்கு ஆம்லெட் போட கத்து கொடுத்தன்னா என்னோட வியாபாரம் நல்லா நடக்கும். கண்டிப்பா பண்றேன். நாளைக்கே லீவ் போட்டு வரேன். ஷம்பு அவன் வேலை செய்யற இடத்துல லீவ் போட்டு நண்பனுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவான். நான் அவனுக்கு வேலை சொல்லி கொடுத்த மாதிரியே இருக்கும். அவன் பிரெட் ஆம்லெட் போட கத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஆனா அவன் முழுசா கத்து கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் கொஞ்சம் சுயநலவாதி. அதனாலதான் அவனுக்கு ஆம்லெட் போட முழுசா கத்து கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் ஷம்பு சோட்டு கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? சரி நண்பா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் திரும்பவும் என்னோட வேலையை பார்க்கறதுக்கு போறேன். ரொம்ப நன்றி ஷம்பு. ஷம்பு போனதுக்கு அப்புறம் சோட்டு தனியா ஆம்லெட் போட ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு சரியா ஆம்லெட் போட வரவே இல்லை. என்னப்பா, என்ன ஆம்லெட் இது? கொஞ்சமாவது ருசியா பண்ணணும்ல. அங்க வர்றவங்க எல்லாருமே அவனோட ஆம்லெட் சாப்பிடாம அங்க இருக்கிற வேறொரு கடைக்கு போய் ஆம்லெட் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அட, எங்க போறீங்க? கொஞ்சம் தயவு செஞ்சு நில்லுங்க. அட, உன்னோட கடையில ஆம்லெட் யார் சாப்பிடுவாங்க? நாங்க வெளியில போய் நல்ல ஆம்லெட் சாப்பிட போறோம். அங்க பாத்தியா, அங்க இருக்கிற பையன் நல்லா ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்கான்.
அங்க இருக்கிற ஆம்லெட் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு. அந்த மாதிரி சுவையான ஆம்லெட்டை என் வாழ்க்கையில நான் எப்பவுமே சாப்பிட்டதே இல்லை. உடனே அவன் அங்க போய் அவங்க கிட்ட பேச ஆரம்பிப்பான். அப்ப அங்க போகும்போது ஒரு வண்டி அவனை உரசிக்கிட்டு வந்து நிக்கும். அப்ப அந்த வண்டியோட கண்ணாடி மெதுவா கீழே இறங்கும். சோட்டு அதை பார்த்து ஆச்சரியப்படுவான். அந்த வண்டிக்குள்ள இருக்கிறது அவனோட நண்பன் ஷம்பு. என்ன என்ன மன்னிச்சிரு நண்பா. அவன் எதுவும் பேசாம அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுவான். அங்கிருந்து போயிட்டு அவன் அந்த ராத்திரி பூரா ஆம்லெட் போட கத்துக்குவான். அதுக்கப்புறம் அவனோட வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும். பாடம்: நாம எந்த ஒரு வேலையும் கத்துக்கிட்டு செய்யறதுல தப்பில்ல. வேறொருத்தரை நம்பி இருக்கவே கூடாது. பேராசை பிடிச்ச வடாபாவ் வியாபாரி. போலாப்பூர்ன்ற கிராமத்துல ராஜுங்கிறவரு வடாபாவ் வியாபாரம் பண்ணிக்கிட்டு வந்தாரு. அவர் மனைவி வடா பண்ணா அதை அவரு பாவுல வச்சு கொடுப்பாரு. அவருக்கு வருமானமே இல்ல. ஒரு முறை அவர் கடைக்கு வந்து சாப்பிட்டவங்க மறுபடியும் அந்த கடைக்கு வர மாட்டாங்க. இத பார்த்துட்டு ராஜு தன்னோட மனைவிக்கு சொன்னாரு, என் கடையில வியாபாரமே இல்லாததுக்கு காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. உனக்கு சரியா வடை பண்றதுக்கே வரல. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் ரொம்ப நல்லா தான் வடை போட்டுட்டு இருக்கேன். நீ பண்றது ஒன்றும் நல்லா இல்ல. நல்லா பண்ணியிருந்தா எல்லாமே வித்து போயிருக்குமே. எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. நாம கிராமத்துல உமா வீட்டுக்கு போனோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அவ வடப்பாவ் தயாரிக்கிறதுல கில்லாடி. நல்ல சுவையா இருக்கும். அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து வேலைக்கு வச்சுக்கலான்னு நான் யோசிக்கிறேன். அவங்களுக்கும் இது உபயோககரமா இருக்கும், நம்மளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். பாவம், அவளும் கஷ்டத்துல தானே இருக்கா. இப்படி சொல்லிட்டு ராஜு கிராமத்துக்கு போய் உமா கிட்ட பேசினாரு. உமாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. உமா அதுக்கு சம்மதம் தெரிவிச்சாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பா வேலைக்கு வரேன். நான் வேலை தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க கடவுளை போல வந்து எனக்கு வேலை தரேன்னு சொல்றீங்க. நான் கண்டிப்பா வரேன். அதுக்கப்புறம் ராஜுவோட கடையில உமா வடாப்பாவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு அந்த வடாப்பாவ் சுவையா இருந்ததுன்னா மக்கள் வரிசையில காத்திருந்து வாங்குற அளவுக்கு இருந்தது. கொஞ்ச நாள்ல ராஜு நிறைய லாபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ராஜு வர்ற லாபத்துல பாதிய அப்படியே உமாக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு. இத பார்த்ததும் ராஜுவோட மனைவிக்கு பொறாமை வந்தது. ஒரு நாள் ராஜுவோட மனைவி ராஜு கிட்ட சொன்னாங்க, நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, இந்த அம்மா இந்த ஒரே ஒரு வடையை தவிர வேற எதுவுமே பண்றதில்ல. எல்லா வேலையும் நீங்க தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால நிறைய பணம் உங்களுக்கு தான் கிடைக்கணும். பாதிய குடுக்குறீங்களே. சரி, அப்படின்னா நீயே சொல்லு என்ன பண்ணலாம்னு. நான் அந்த அம்மா எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்த்துட்டேன். நீங்க இப்போ என்ன நம்பலாம். நான் இப்போ அதே மாதிரி வடாப்பாவ் பண்ணுவேன். நம்மள பத்தி யோசிங்க, மத்தவங்கள பத்தி யோசிக்க வேண்டாம். அடுத்த நாளே ராஜு உமாக்கு கொடுக்க வேண்டிய லாபத்துல ஒரு பாதிய கொடுக்காம விட்டாரு. இனி நானே தனியா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு அவங்க கிட்ட சொன்னாரு. இனி எங்களுக்கு உங்களோட தேவையே இல்லைன்னு சொன்னாரு. இத கேட்ட உமா சொன்னாங்க, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம் நினைவுல வச்சுக்கோங்க, அதாவது சாப்பாட்டு விஷயத்துல சுவைதான் ரொம்ப முக்கியம். நான் என் கைப்பக்குவத்துல பண்ணும்போது லாபம் நிறைய வந்துச்சு. அட, நீ பேராசை பிடிச்சவளா மாறிட்ட. உன்னாலதான் இந்த கடை ஓடுதுன்னு நீ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் தான் உனக்கு வேலைய கொடுத்தேன். இப்ப நானே உன்னை வேலையை விட்டு நீக்கிடுறேன். இங்க இருந்து உங்க ஊருக்கே போ. உமா அங்கிருந்து ரொம்ப வருத்தப்பட்டு போனாங்க. அவங்க சேர்த்து வச்ச பணத்துல தனியா ஒரு கடைய போட்டாங்க. புது கடையை தொடங்குறதுக்கு அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு உதவுனாங்க. உமா உழைப்புனால முன்னேறினாங்க. நிறைய லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜமீன்தார் பையனோட கல்யாணத்துல வடாப்பாவ் பண்ற ஆர்டர் வந்துச்சு. ஆனா ராஜுவோட கடை மட்டும் சரியாவே போகல. பாடம்: நாம என்னைக்கும் பேராசை படக்கூடாது. பேராசை பிடிச்ச பாவுபாஜி வியாபாரி. ஒரு ஊர்ல ஒரு பாவுபாஜி வியாபாரி இருந்தாரு. அவர் பேரு ரங்கா. அவர் ஒரே இடத்துல கடையை வச்சு நடத்த மாட்டாரு. எங்கெல்லாம் கூட்டம் அதிகமா இருக்குமோ அங்கே கொண்டு போய் கடையை போட்டு வியாபாரத்தை நடத்துவாரு. கொஞ்சம் பேர் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேர் பார்சல் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ரங்கா கடை போட்ட கொஞ்ச நாள்லயே அவனோட முதலும் அவனுக்கு வந்துருச்சு. ஆனா பணம் நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட செலவு பண்ண மாட்டான். ரொம்ப கஞ்சனா இருந்தான். அவன் எப்பவும் பணம் அதிகமா எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன ரங்கா, உன் கடையில வியாபாரம் அமோகமா இருக்கிற மாதிரி இருக்கு.
சீக்கிரமா இந்த கடையை புதுசாக்கிட்டு பெரிய கடை போடு, இல்லைன்னா நீ வியாபாரம் பண்றதுக்கு ரொம்ப அவஸ்தைப்படுவ. இப்போ என்ன ஆயிடுச்சு? என் கடை நல்லா தானே இருக்கு. இதை புதுசாக்கணும்னா 2-3 நாள் இல்லைன்னா 5 நாள் கடை மூட வேண்டியது இருக்கும். அப்படி நான் மூடவே மாட்டேன். நான் கடையை மூடினேன்னா எனக்கு தான் நஷ்டம் ஏற்படும். அவனோட பேராசையினால அவன் கடையை மூடாம இருந்தான். அவனுக்கு யாரு எடுத்து சொன்னாலும் அவங்க பேச்ச கேட்கவே மாட்டான். ஒரு நாள் ரங்காக்கு கல்யாண ஆர்டர் கிடைச்சிச்சு. இங்க பாரு ரங்கா, நான் உன்னோட பாவுபாஜியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். என் பொண்ணோட கல்யாணம், நீ அங்க வந்து பாவுபாஜி ஸ்டால் போடணும், சரியா? ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட ஸ்கூட்டரை மட்டும் அங்கே கொண்டு வரக்கூடாது. இந்தா அட்வான்ஸ் பணம். இன்னும் உனக்கு எவ்வளோ தேவையோ அதை நாளைக்கு வந்து நீ வாங்கிக்கோ. ஆனா நல்ல வண்டியா கொண்டு வா. இந்த வண்டியை மட்டும் கொண்டு வராத, இதனால எனக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படும். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. கல்யாணத்துக்கு வர எல்லாரையும் நல்லபடியா நான் கவனிச்சுக்கிறேன். அவர் போனதுக்கு அப்புறம் ரங்கா யோசிக்க ஆரம்பிச்சான். வந்துட்டாங்க பெருசா சொல்றதுக்கு. இந்த மாதிரி ஆர்டருங்க ஏற்கனவே எனக்கு 4-5 வந்திருக்கு. ரங்கா அந்த ஆர்டரையும் ஏத்துக்கிட்டான், காசையும் வாங்கிட்டான். ஆனா அவங்க சொன்ன பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம அந்த கல்யாணத்துக்கு அவன் கிளம்பி போயிட்டான். அவன் அந்த கல்யாணத்துல எல்லாருக்கும் பாவ் பாஜி கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்ப அத அங்க இருந்த ஜமீன்தார் பார்த்துட்டாரு. எல்லா இடத்துலயும் அந்த பாவ் பாஜி சாமான்களை கண்டபடி போட்டு வச்சிருந்தாரு. அங்கிருந்தவங்க எல்லாரும் அதை ஆச்சரியமா பார்த்து அங்கிருந்து போய் காசு கொடுத்தவர்கிட்ட சொல்லுவாங்க. ரங்கா, நீ எதுக்காக இப்படி பண்ண? நான் உனக்கு முதல்லயே சொன்னேன்ல, நீ ஒரு நல்ல வண்டியை கொண்டு வருவேன்னு தான் நான் உனக்கு பணத்தை கொடுத்தேன். ஆனா நீ என்னமோ ரொம்ப கஞ்சனா இருக்கியே. என்னோட மொத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துரு. ஏன்னா நான் சொன்னதை நீ கேட்கல, அதனால நீ இங்க வியாபாரம் பண்ண வேணாம். அவனோட பேராசையினால அவன் வாங்கின பணத்தை எல்லாத்தையும் திருப்பி தர வேண்டியதாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவமானத்தோட திரும்ப வேண்டியதாயிடுச்சு. மட்டன் குழம்பு. சஞ்சு தன்னோட அப்பா, அம்மா, தங்கச்சியோட சேர்ந்து ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு வந்தான். அவன் ரொம்ப கெட்ட பையன். அவனுக்கு மட்டன் சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னான்னா, அம்மா அம்மா, இன்னைக்கு நீங்க மட்டன் குழம்பு பண்றீங்களா? இல்லப்பா, நான் இன்னைக்கு பன்னீர் குழம்பு பண்ணிருக்கேன். இல்ல, எனக்கு நீங்க மட்டன் குழம்பு தான் பண்ணி தரணும். மட்டன் பண்ணி கொடுக்க சொல்லி அவங்க அம்மாவை ரொம்ப வற்புறுத்தினா. அத அவங்க அப்பா கேட்டுட்டு அங்க வந்து என்ன சொன்னாருன்னா, அப்பா, நீங்களாவது சொல்லுங்களே, அம்மாவை மட்டன் குழம்பு பண்ண சொல்லி. நான் இன்னைக்கு அதுதான் சாப்பிடுவேன். இங்க பாரு கண்ணா, உங்க அம்மா சொல்றது சரிதான். தினமும் மட்டன் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதில்ல. நாம அப்பப்ப இந்த மாதிரி பன்னீர் சாப்பிடுறது கூட நல்லது. இன்னைக்கு உங்க அம்மா பன்னீர் பண்ணிருக்காங்கல்ல, இன்னைக்கு பன்னீர் சாப்பிடு, நாளைக்கு வேணும்னா மட்டன் சாப்பிடலாம். இல்ல, நான் இன்னைக்கு மட்டன் தான் சாப்பிடணும். செய்ய சொல்லுங்க. சஞ்சுவோட தாத்தா அந்த ஊர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இவங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் அங்கே வந்தாரு. சஞ்சுவோட அப்பா அவரை பார்த்தாரு. பார்த்ததும் அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அப்பா வணக்கம், திடீர்னு என்ன இந்த பக்கம்? எல்லாம் நல்லா இருக்குல்ல? அப்பா, நீங்க என்ன இந்த பக்கம் வந்தது? வந்துட்டீங்க. இன்னைக்கு நீங்க இங்கேயே தங்கிட்டு போங்க. நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா. நான் இந்த ஊருக்கு ஒரு வேலையா வந்தேன். அப்படியே இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு ஒரு நாள் இருந்துட்டு போலான்னு நினைச்சேன். இன்னைக்கு முழுக்க உங்க கூட தான் இருப்பேன். தாத்தா தாத்தா, எப்படி இருக்கீங்க? என்ன கொண்டு வந்தீங்க? இந்த டப்பால என்ன இருக்கு சொல்லுங்க. அட என்னோட செல்ல குட்டி சஞ்சு, எப்படி இருக்க கண்ணா? நல்லா இருக்கல்ல? உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கன்னு பாத்தியா? என்ன கொண்டு வந்திருக்கீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. இன்னைக்கு ஊர்ல இருந்து உனக்காக ஃப்ரெஷ்ஷான மட்டன் கொண்டு வந்திருக்கேன். இந்தாமா, இந்த மட்டனை வாங்கிக்கோ. இன்னைக்கு நீ இத ருசியா சமைக்கணும். அட அற்புதம், நீங்க ரொம்ப நல்லவர் தாத்தா. நான் அப்போட்ல இருந்து அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கும் அம்மா மட்டன் பண்ண போறாங்க. இன்னைக்கும் எனக்கு மட்டன் கிடைக்கும். ஏய் ஜாலி. அவங்க தாத்தாவால சஞ்சுவுக்கு மட்டன் சாப்பிடுற ஆசை நிறைவேறிடுச்சு. சஞ்சுவோட அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு. குழந்தைங்க என்ன கேட்டாலும் அது அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏழை சீதாவின் பாணி பூரி வெற்றி கதை. ஐயா, கேளுங்க ஒரு கதை. நம்ம ஊரை மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல நடந்தது. ஊரின் ஓரத்துல மண் சாலையோரம் ஒரு சின்ன கடை இருந்துச்சு. அந்த கடையில கிடைச்சது ரொம்ப சுவையான சுடுசுடு பானி பூரி. அந்த கடையை நடத்தினது நம்ம சீதா.
வயசு 30 தான். ஆனா பொறுப்புகள் அதை விட அதிகம். கணவர் பல வருடங்களுக்கு முன்னாடியே இல்லாம போயிட்டார். வீட்டு முழு சுமையும் சீதா ஒருத்திக்கே. ஆனா அவங்க தைரியம் பாருங்க. ஒவ்வொரு காலையும் சூரியன் வருவதற்கு முன்னாடியே எழுந்திருப்பாங்க. மாவு பிசைப்பாங்க, உருளைக்கிழங்கு வேக வைப்பாங்க, தங்களோட கையாலேயே தயாரிப்பாங்க. அந்த புளிப்பு இனிப்பு தண்ணீர், அந்த சுவை ஒருத்தர் சாப்பிட்டா மறுபடியும் வராம இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா முழு ஊருக்கும் தெரிஞ்சது சீதா பானிபூரி. ஆனா வாழ்க்கை எப்போதும் சுலபம் இல்லங்க. ஒரு நாள் ஊருக்குள் ஒரு புதிய கடை வந்துச்சு. பெரியதா, லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு சத்தமா மியூசிக், குறைந்த விலையில் பானிபூரி. மக்கள் அங்க போக ஆரம்பிச்சாங்க. இப்போ சீதா கடைக்கு கூட்டம் குறைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் அடுத்த வீட்டுக்காரி சொன்னா, சீதா, நீயும் கொஞ்சம் கம்மி விலையில் விற்கலாம், இல்லனா கஸ்டமர் போயிடுவாங்க. நான் என் சுவையும் நேர்மையையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படியே அவங்க தங்கள் வேலையிலேயே இருந்தாங்க. சுத்தம், நல்ல பொருள், ஒவ்வொருவருக்கும் மரியாதை. சில நாட்கள் கழிச்சது மக்களுக்கு வித்தியாசம் புரிய ஆரம்பிச்சது. புதிய கடையில சாப்பாடு சுலபமா இருந்துச்சு, ஆனா சுத்தம் இல்ல. நிறைய பேர் உடம்பு சரியில்லாம போனாங்க. அதுக்கப்புறம் ஒன்றாக மக்கள் திரும்பி வந்தாங்க. சீதாக்கா, உங்க சுவை மாதிரி எங்கும் கிடைக்காது. பார்த்துக்கிட்டே இருக்க சீதா கடை மறுபடியும் கூட்டமா நிரம்பிச்சு. அதுவும் இன்னும் அதிகமா. சீதா கண்ணுல சந்தோஷ கண்ணீர். ஏன்னா அவங்க தெரியும், நேர்மையும் உழைப்பும் எப்போதும் ஜெயிக்கும். ஏயா, வெளிச்சம் காட்டுற மாயம் நீண்ட நாள் நிலைக்காது. ஆனா உண்மையான உழைப்பும் நேர்மையும் எப்போதும் வெற்றி பெறும்.